ஒரு காலத்துல இல்ல இன்னி வரைக்கும் திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி எல்லாருக்குமே தெரியும். விசிகாவுடைய கூட்டணி வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்பவே விரும்புகிறார், நல்லாவே தெரியுது. திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் தனியா நின்றார் அப்படின்னு சொன்னா 1% ஓட்டு வாங்குறது கூட ரொம்பவே கஷ்டம். நம்பர் 2 அப்படின்றதுக்கு தான் இப்ப இங்க சண்டை நடக்குது. பட் இதுல வந்து அதிமுக ஒண்ணு இல்லாம போகும். சோ அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். நம்பர் 2 வந்துட்டாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு தாவேக்காவோ இல்ல வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆதவ அர்ஜுனாவோ இல்ல அவர்களுக்கு பின்னாடி இந்த அரசியல் கணக்குகள்லாம் போட்டுக்கின்னு புத்தக வெளியீட்டு விழா அரசியலா மாத்துறாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி யோசிக்கலாம் இல்லையா? இது வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் மட்டும் காய் நகர்த்துறான்னு நினைக்காதீங்க. அவருக்கு பின்னாடி வேறு சில சக்திகளும் இருக்கலாம். இப்ப பத்திரிகை நிறுவனமே புத்தகம் வெளியீடு அப்படின்றத அவங்க வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார். இந்த ஆஃபர் கொடுத்ததுல அவருக்கு பிரச்சனை இல்லை திருமாவர்களுக்கு. இப்ப ஏன் கொடுத்தீங்க? நாங்க கேட்டு வாங்கின மாதிரி இருக்கணும் இல்லையா? எல்லாரும் கையிலையும் சேர்ந்து அடி வாங்க போறது அதிமுக. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்கிறாரு, இடைத்தேர்தலுக்கு காட்டிய அவசரம் சுறுசுறுப்பை வந்து நீங்க மக்கள் நிவாரண பணிகள்ல வெள்ள தடுப்பு பணிகள்ல காண்பிக்கவில்லையே ஏன்? அப்போ இவங்களுக்கு வந்து அடிப்படையிலேயே ஒரு சரியான புரிதல் இல்லை. இப்ப இதுக்கு ஒத்துக்கல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கைய அடுத்த தேர்தல் கூட்டணியின் போது திரும்ப வைக்கவில்லை அப்படின்னு சொன்னா சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். புத்தக வெளியீட்டு விழா விஜய் அவர்கள் கலந்து கொண்டது ஆதவ அர்ஜுனா போன்ற ஒரு சர்ச்சைக்கே உள்ளாச்சுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ள. ஆனா அதை தாண்டி குறிப்பா பேசப்படுது என்னன்னா, அந்த நிகழ்ச்சியில ஒரு ஆள் வெளியில வந்து இந்த மாதிரி பேசுறாரு, இது ஏதோ புத்த மத பிரச்சார கூட்டம் மாதிரி இருக்கு, இதெல்லாம் என்னங்க, வேற தமிழ்நாட்டுல வேற தலைவர்களே இல்லையா, விஜயை வந்து ஒரு குழிக்குள்ள தள்ள ஒரு கும்பல் பாக்குது. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவதுங்க, நான் கூட பார்த்தேன் அந்த வீடியோவை. இந்த மாதிரி புத்தம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க, ஏதோ புத்த மத பிரச்சாரம் மாதிரி இருக்குது, இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இது இங்க மட்டும் இல்லை, சமீப காலமாகவே வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கின்றன. புத்த விகாரைகளை இடித்து விட்டுத்தான் இங்க கோவில்களை கட்டினார்கள் அப்படின்னு வேற ஒருத்தர் சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இன்டர்வியூ போகும்போது கூட பல இடங்களில் பின்னாடி ஒரு புத்தர் சிலையை வச்சிருவாங்க. அப்புறம் நாங்கள்லாம் வந்து பௌத்தர்கள் புத்த மதமாக இங்கே இருந்தது, அதைத்தான் சனாதனம் ஒழித்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்களுக்கு வந்து புத்த மதம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் புத்தர் வந்து உயிர்கொலை கூடாதுன்னு சொன்னார். அப்போ அடிப்படையில் வந்து இந்த மாமிசம் சாப்பிடுவது அப்படின்றதெல்லாம் கூடாது, ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வந்து எல்லாவற்றுக்கும் ஆசைப்படு, பதவிக்கு ஆசைப்படு அப்படின்னு சொல்றதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ இவங்களுக்கு வந்து அடிப்படையிலேயே ஒரு சரியான புரிதல் இல்லை. ஏதோ ஒரு எதிர்ப்பை காமிக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, சரி அப்ப புத்தருடைய கொள்கைகளை நீங்க முழுமையாம ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னா அப்ப அவரோட சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களான்னு கேட்டு பாருங்க. திருமாவளவன் ஏத்துக்கிட்டாரு, கேட்கலங்க. அவங்க போயிட்டு அவர் மாமிசெல்லாம் சாப்பிடுறது இல்லையே. அப்போ வந்து எல்லாருமே அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களா? அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே பிடிக்காது, நான் வந்து பல வருடங்களாக சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து என் தட்டில் என்ன இருக்க வேண்டும் என்பது என் உரிமை. இந்த பாருங்க, உங்க தட்டுல என்ன இருக்கணும் அப்படின்றது உங்க உரிமை கிடையாது. முதல்ல உங்க ஊட்டம்மாவோட உரிமை. அவங்க என்ன சமைக்கிறாங்களோ அதைத்தான் நம்ம சாப்பிட முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நீ என்னென்னலாம் சாப்பிடணும் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுப்பாரு. அதுல சாப்பிடக்கூடிய விஷயங்கள் தம்மத்தூண்டு தான் இருக்கும். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது 4 பக்கத்துக்கு எழுதி கொடுத்துருப்பாரு. நான் தான் சொல்றேன், எதுக்குங்க சாப்பிட்றதுன்னு ஒரு பக்கத்துல எழுதி கொடுத்துருங்களேன், 10 ஐட்டம் சொல்ல போறீங்க நீங்க, அவ்வளவுதானே அப்படின்னு. அதனால இந்த உரிமை அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க மாமிசம் சாப்பிடுகின்றீங்களா சாப்பிடவில்லையா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு டாக்டர் தான். இன்னைக்கு பாதி பேருக்கு சுகர் இருக்குது, மீதி பேர் செக் பண்ணலான்ற நிலைமையில இருக்கும். அதை பிபின்றாங்க, ஸ்ட்ரெஸ்ன்றாங்க, 1008 சொல்லினுங்கிறாங்க. அப்ப டாக்டர் தான் முடிவு பண்றாரு நம்ம என்ன சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ ஒருத்தர் நீங்க தலைவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள், இல்லை நாங்கள் இந்த மதத்தை பின்பற்றுகிறோம் புத்த மதத்தை அப்படின்னு சொன்னா அப்ப அந்த மதத்தோட கொள்கைகளை முழுமையா பின்பற்றுகின்றீர்களா? அப்படி இல்லாம எதுக்காக இந்த மாதிரி அப்படின்னு எனக்கு புரியல. பாதி பாதியா இருக்கிறதுக்கு அப்ப எதுக்கு நீங்க வந்து புத்தருக்கும் உண்மையாக இல்லை, உங்களுக்கும் உண்மையாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
இல்ல அவர் குறிப்பா கேட்டது என்னன்னா வேற கடவுளே இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் வைக்கிறாரு. பாருங்க, வேற கடவுளே இல்லையானா இப்ப இந்து மதத்திலே பார்த்தீங்கன்னா ஏராளமான கடவுள் இருக்கு. நீங்க வந்து பிள்ளையாரை கும்பிடலாம், சில பேர் முருக பக்தர்னு சொல்லலாம், சில பேர் நான் வந்து பெருமாளை கும்பிடுவேன், நான் வந்து அனுமாரை கும்பிடுவேன் அப்படின்னு. வேற கடவுளே இல்லையா அப்படின்றது இல்லை. இப்போ நீங்க ஒரு அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் கூட்டம். இல்ல இந்த கேள்வி நான் எதுக்கு கேட்டோம்னா, திமுக அதிமுக 50 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாததா? அவங்க கட்சியிலேயே அம்பேத்கரை பெருசா விளம்பரப்படுத்துறது இல்லை. பெரியாரை வச்சிருக்கிறாங்க, பட் ஆனா அம்பேத்கர் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து அரசியல் பேச்சு தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு வருது. இல்லை, ஏன்னா மித்தவங்க ஓட்டு வந்து போடக்கூடிய வார்த்தை அது இருக்குமா? அவர் கேட்டதில் ஒரு பார்வையை நான் பார்க்குறேன். எல்லாரும் ஏற்றுப்பாங்களா அதை? அதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த டச் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து இது அரசியல் ஒரு புத்தக வெளியீட்டு விழால இந்த மாதிரி ஒரு அரசியல் ஊடுருவி இருக்கிறது. முழுக்க முழுக்க இது அரசியல் நிகழ்வு. புத்தகம் வெளியீடு அப்படின்றத அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டார்கள். இது அரசியல் கூட்டம் தான், அரசியல் தான் பேசப்பட்டது. ஏங்க இந்த மாதிரி வந்து திமுக பாஜக இவர்களை எதிர்ப்பதற்கு விஜய் அவர்களால் தான் முடியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்புறம் இதை போய் புத்தக வெளியீட்டு விழா அப்படின்னா, இதை புத்தகம்னு சொன்னா அந்த அட்டை கூட அதை புத்தகம்னு நம்பாதீங்க, இட்லி சட்னியை நம்ம சொல்லிட்டு இருக்கணும். அடுத்தது இன்னொன்று கேட்டீங்க, அம்பேத்கர் அவர்களை வந்து திமுக அதிமுக மாதிரியான பெரிய கட்சிகள் வந்து அவங்க இதில் போட்டுக்கிறது கிடையாது, அப்போ மற்ற இடங்கள்ல வாக்கு அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், தெரிந்தோ தெரியாமலோ ஒரு முக்கியமான மாநாடுக்கு அவங்க திட்டமிட்டு எல்லா தலைவரையும் வச்சுக்கிட்டாங்க. பட் இது ஒரு அம்பேத்கர் தனிப்பட்ட விஷயம்தான், அவரோட புத்தகம் வெளியீட்டு விழா தான். ஆனா அவர் பேசின வார்த்தைகள் அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அதாவது நமது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசினதையும் இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தாங்க. அதாவது இந்த ஸ்டாலின் இருக்கும் வரை இங்க மதவெறி ஜாதி வெறி தலை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதை வச்சு சொன்னாருன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த ஒரு பாதிரியார் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தது, எஃப்ஐஆர் அப்படி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது என்ன மாதிரியான இதுன்னு எனக்கு தெரியல. எந்த பாதிரியார் சார்? எனக்கே தெரியல. அது வந்து நம்ம அந்த பாரத மண் அப்படின்றத பத்தி ஒன்று பேசியிருந்தாருங்க ஒருத்தர். அதுக்கப்புறமா அந்த வேங்கை வயல் இதை ஆத ஒரிஜினாவும் சுட்டி காமிச்சிருக்கா. ஒரு கான்ஸ்டபிளால இதை வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியும், ஏன் இது வந்து நடக்கல அப்படின்னு அவர் கேட்டிருந்தாரு. இது என்ன விதமான ரெண்டா நான் ஒத்து போகுது பாத்தீங்களா? எனக்கு இது பதில் சொல்லுங்க. இது என்ன விதமான வெறின்னு தெரியல. ஏன்னா அவர் சொல்றாரு இந்த பெயர் இங்க இருக்கும் வரை ஜாதி வெறி மத வெறி வராது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன விதமான வெறி? இதை கண்டுபிடிக்க முடியாம கோர்ட்ல போயிட்டு இல்லைங்க இப்பங்க அப்பங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இது என்னன்னு எனக்கு புரியல. நாங்குநேரியில மாணவரை வந்து 4 பேர் வந்து அடிச்சுட்டு போறாங்க. அது எந்த விதமான வெறி அப்படின்னு தெரியல. இந்த சேலத்துல வந்து மறுபடியும் நான் நினைவூட்ட விரும்புகின்றேன், ஒரு சின்ன பையன் இளைஞன் கோயிலுக்குள்ள போயிட்டான் அப்படின்றதுக்காக திமுக நிர்வாகி தானே ஒருத்தர் பீப் 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 பீப்னு எவ்வளோ கேவலமா அத்தனை பேர் இருக்க இடத்துல வந்து கொஞ்சம் கூட ஒரு அச்ச உணர்வு இல்லாமல் இத்தனை பேர் இருக்காங்களே, வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்களே, நாளைக்கு மாட்டீங்கன்னா என்ன ஆவறது அப்படின்ற ஒரு பயம் கூட இல்லாம கோயிலுக்குள்ள நுழைந்தான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த இளைஞனை, சின்ன பையங்க பாவம், அவனை அவ்வளவுலாம் திட்டினாரு. இது திரும்ப சரியா புரிஞ்சுக்கல. இல்ல இப்ப இது என்ன வெறி அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஆனா பாருங்க, ஜாதி வெறி மத வெறி நுழைய விட மாட்டேன், முடியாது, தலை தூக்க முடியாது அப்படின்னு சொல்கின்ற முதலமைச்சர் இருக்கின்ற காலகட்டத்தில் தான் அம்பேத்கர் அவர்கள் இப்படியெல்லாம் பேசினா மற்ற மாவட்டங்கள்ல ஓட்டு விழுமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கிற நிலைமை இருக்கு பாத்தீங்களா? இப்போ பிசிக இவங்க வந்து என்னதான் நாங்கள் எல்லாருக்குமான கட்சி அப்படின்னு சொன்னாலுமே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வந்து இந்த பாகிஸ்தான் பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் என்னெல்லாம் எழுதியிருக்காரு அப்படின்றது அவர் படித்தாரான்னு எனக்கு தெரியல. திருமாவர்கள் எல்லாம் படிச்சிருப்பார், அம்பேத்கர் அவர்கள் முழுமையாக படிச்சிருப்பார். ஆனால் இது வந்து என்ன காரணத்துக்காக சொன்னார் அப்படின்றத அதாவது அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். யாருக்காக கட்சி நடத்துகிறோம் அப்படின்றதுலேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்கின்றது. நான் இது வந்து அந்த மது போதை ஒழிப்பு மாநாடுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், he is fast losing his relevance அப்படின்னு. அவர் வந்து தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்காக கட்சி நடத்துறேன் இப்படித்தான் அதை ஆரம்பித்தது. ஆனா இன்னைக்கு வந்து மைனாரிட்டிகள் அப்படின்னு அவர் ரொம்ப அதிகமா இது பண்ணிட்டு இருக்காரு. அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் அதிகமாக இருக்கின்றதே தவிர
யாருக்காக கட்சி நடத்துவதாக சொல்கிறாரோ தலித் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்களுக்கு குரல் கொடுக்கிறது அப்படின்றது ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கின்றது. இப்போ காசால நடந்தது அப்படின்னா அவர் குரல் கொடுக்கிறாரு. இந்த காஷ்மீர்ல 370 நீக்கிறது நீங்க மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. வேங்கை வயலுக்கு என்ன சொல்றாரு? சரி விடுங்க, நாங்க எல்லா மக்களுக்குமானவர்கள் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த கொடுக்குறாருல்ல, இல்ல அதை தான் நான் சொல்ல வரேன். இந்த விழுப்புரம், கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் வெள்ள சேதம். ஆதவ அர்ஜுனா அவர்கள் கேட்கிறாரு, இடைத்தேர்தலுக்கு காட்டிய அவசரம் சுறுசுறுப்பை நீங்க இந்த மக்கள் நிவாரண பணிகள்ல வெள்ள தடுப்பு பணிகள்ல காண்பிக்கவில்லையே ஏன் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இவரை கேட்டா அரசாங்கம் வேகமாக களத்தில் இறங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது அப்படின்றாரு. என்னங்க இது? நீங்க தலித் மக்களுக்கும் குரல் கொடுக்கல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் குரல் கொடுக்கல, காசால இருக்கவங்களுக்கு காஷ்மீர்ல இருக்கவங்களுக்கு இவங்களுக்கு தான் குரல் கொடுத்துருக்கிறீங்க. அதைத்தான் நான் சொன்னேன், இஸ் ஃபாஸ்ட் லூசிங் இஸ் ரெலவன்ஸ் அப்படின்னு. இப்ப என்ன போச்சு, பாமக எடுத்துங்க. ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க பாட்டாளிகள் மக்கள் அதான பேரே வச்சுக்கிறோம், பாட்டாளி மக்களுக்காக தான் எங்க கட்சி அப்படின்னு சொல்றாருங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இது அந்த வன்னியர்களுக்கான கட்சி அப்படித்தான் முத்திரை குத்துறாங்க. இன்னும் அப்படிதான் இருக்கு அந்த கட்சி. ஈவன் இவங்க சொல்றபடி அந்த 5.something அப்படின்ற வாக்கு சதவீதத்தை அவங்களால தாண்ட முடியல. காரணம் என்னன்னா அந்த முத்திரை ஆழமாக பதிந்து விட்டது. அந்த பல்வேறு காலகட்டங்கள்ல அவர்கள் குரல் எழுப்புவது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும்தான் முதல் குரலும், மற்றதுக்கு அப்புறம் அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஸோ அந்த முத்திரையை உடைச்சிட்டு அவங்களால வெளில வர முடியல. ஐயா ராமதாஸ் அவர்களே பேசியிருக்காரு, தென் மாவட்டங்கள்ல என்னங்க கட்சி நிர்வாகிகளே ஏன் இங்கெல்லாம் கட்சி சிறப்பாக செயல்படலைன்னா அவங்கெல்லாம் வேற சமுதாயம் அப்படின்னு சொன்னா என்ன பண்றது அப்படின்னு அவர்களே ஒரு தடவை பேசின காணொலி நான் பார்த்துருக்கேன். அப்ப இவங்களால தென் மாவட்டங்கள்ல பெருசா வேரூன்ற முடியவில்லை. அப்போ இன்னும் அந்த ஜாதிய மனப்பான்மை அது இங்க இருக்குன்றதான அர்த்தம். இப்பதான் நான் நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அப்போ அம்பேத்கர் அவர்களை பத்தி பேசுறது, அந்த நிகழ்ச்சியை அரசியல் நிகழ்ச்சியாக்குது, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பேரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அரசியல் பேசுவது, அதுக்கப்புறம் திருமாவர்கள் அங்கிருந்தாலும் அவர் மனதெல்லாம் இங்குதான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்ல வேண்டியது, அதுக்கப்புறம் இவர் ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி அவர் ஏற்கனவே சொன்னார்ல, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், சாதாரண மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதை இவர் முன்னாடியே ஆஃபர் கொடுக்குறாரு, எங்களோட வந்தா நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு. இவர் ஒன்று என்ன சொல்றாரு, இப்படிலாம் தீபாவளி ஆஃபர் மாதிரி கொடுக்க கூடாது, அந்த தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வருவோம், அப்போ நாங்கள் டிமாண்ட் வைப்போம், டெப்டி சிஎம் கொடுங்க, 4 மந்திரி கொடுங்கன்னு கேட்போம், அப்போ நீங்க ஒத்துக்கணும். அதாவது இந்த ஆஃபர் கொடுத்ததுல அவருக்கு பிரச்சனை இல்லை திருமாவர்களுக்கு. இப்ப ஏன் கொடுத்தீங்க, நாங்க கேட்டு வாங்கின மாதிரி இருக்கணும் இல்லையா? கூட்டணி பேச்சுவார்த்தையில் நாங்க டிமாண்ட் வச்சோம், கமாண்ட் பண்ணோம், அதுக்கு அவங்க ஒத்துக்குன்னு கொடுத்தாங்கன்ற மாதிரி வரணுமே தவிர ஏதோ அவங்க ஆஃபர் கொடுத்துட்டாங்க நாங்க போயிட்டோன்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படித்தான் அவர் பேச்சு தொனித்தது இல்லையா? அப்போ இவர் விசிகாவுடைய கூட்டணி வேணும் அப்படின்னு விஜய் அவர்கள் ரொம்பவே விரும்புகிறார், நல்லாவே தெரியுது. அதனால தான் கூட்டணியில் அவர்கள் அழுத்தம் கொடுத்தாங்க. அவரால் வர முடியல பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புத்தக வெளியீட்டுக்கு கூட அவரால் வர முடியல அப்படின்னு. இதுக்கு திருமாவர்கள் காரணங்களும் சொல்லியிருக்காரு. இல்லை இந்த மாதிரி ப்ரெஷருக்கெல்லாம் நான் பயப்படுறவங்க கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்காரு. சரிங்க, இன்னைக்கு அந்த மீட்டிங்ல கலந்துக்கினா அரசியல் சாயம் பூசப்படும் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, ஏன் திமுகவுடைய அந்த விழாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துக்கிட்டியா, அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டியா? அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். வெளிப்படையாவே தெரியுது திரு விஜய் அவர்கள் கூட விசிகாவை எப்படியா இணைச்சு கொண்டு போயிடணும்னு ஆதவ அர்ஜுனா விரும்புறாங்க, அது வெளிப்படையாவே தெரியுது. ஆனா அதை தாண்டி வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லிட்டு அவருடைய நிறுவனம், தேர்தலுக்கு வேலை பார்த்த நிறுவனம், திமுகவுக்கும் வேலை பார்த்துருக்குறாங்க. அதே நேரத்தில் ஆதவ அர்ஜுனா எதை மைண்ட் செட் வச்சுக்கிட்டு இப்படி காய் நகரத்துனா நிச்சயமா நாங்கள் பிடிச்சிருவோங்கிற ஒரு தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? இதே நேரத்தில் நீங்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் எடுத்துக்கலாம். பீகார்ல அவர் கட்சியை தனியாக ஆரம்பிச்சு ஒரு டெபாசிட் கூட வாங்க முடியல. அது இவர் அதை மாதிரி பிளான் பண்றதா எனக்கு தெரியும், நான் எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் பயன்படுத்தி நான் ஓட்டை கவர் பண்ணி வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கணக்கு போடுறாரு. அது எந்த விதத்தில் அவருக்கு சக்ஸஸ் கொடுக்கும் பார்க்குறீங்க? நான் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஆனால் பல பேர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் நான் அதை முழுமையாக நம்புகின்றேன். திருமாவர்களை பொறுத்த வரைக்கும் தனியாக நின்றார் அப்படின்னு சொன்னால் நான் 1% ஓட்டு வாங்குறது கூட ரொம்பவே கஷ்டம். தேமுதிக மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், தேமுதிகவும் அவ்வளோதான். ஆனால் ஒரு கிரெடிபிள் அலையன்ஸ்ல அவர் போய் ஜாயின் பண்ணார்னு சொன்னா குறைந்தபட்சம் 8 மேக்சிமம் 12% வாக்குகளை அப்படியே ஸ்விங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு அப்படின்றத ரொம்ப காலமா நான் சொல்லிட்டு வரேன்.
அப்போ இது வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மட்டும் காய் நகர்த்துறாரு நினைக்காதீங்க. அவருக்கு பின்னாடி வேறு சில சக்திகளும் இருக்கலாம். இப்ப பத்திரிகை நிறுவனமே அரசியல் பேசும்போது அப்போ வேற யாரோ இருக்காங்கன்றது தெரியுது இல்ல. இல்ல, தமிழ்நாட்டுல தலித் அரசியலை மட்டுமே முன்னிறுத்தி அம்பேத்கரை மட்டுமே வச்சு இவர் மொத்தமா ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சு ஒரு மூவ்மெண்ட் பண்றாரு. இது ஆதவ் அர்ஜுனாக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் இப்படி பண்ண வெற்றி பெற முடியுமா? ரைட், நீங்க கேட்கறது சரியான பாயிண்ட். ஏன்னா இந்த ஜாதிய அரசியல் அப்படின்றது நாங்களுக்கெல்லாம் மறுபடியும் அதான் ஜாதி வரி மத வரி இங்கெல்லாம் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படித்தான் இருக்கின்றது. அதான் ஆதவ் அர்ஜுனாவும் சொல்லியிருக்காரு. இந்த தொகுதியில் இவங்க 60% இருக்காங்க, அவங்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனா இப்போ நீங்க பாஜக எடுத்துக்கங்க, 26 ஆட்சி அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் கிடையாது. பிடிக்க முடிஞ்சா ஓகே, பட் அதுக்குள்ள கட்சியை வந்து இன்னும் அடுத்த இடத்துக்கு, அதாவது 2வது இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். 31 ஆட்சியில வந்து உட்கார வேண்டும். இதுதான் வந்து இம்மிடியட் கோலாக அவர்களுக்கு இருக்கின்றது. ஆட்சி அமைக்க முடிஞ்சா வெல் அண்ட் குட், யாரும் ஆனான்னு சொல்ல போறது கிடையாது. இப்படித்தான் அவங்க இருக்காங்க. ஏன் வந்து தாவேகாவுடைய நோக்கமும் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இதுல எல்லார் கையிலையும் சேர்ந்து அடி வாங்க போறது அதிமுக. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க வலுவான கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, எதுவுமே இல்லாம என்ன ஆக போகுது அதிமுக அப்படின்னு. ஏன்னா திருமாவர்கள் சமிஞ்ஞை கொடுக்கும் போதெல்லாம் இவங்க கதவை இழுத்து சாத்தி விட்டாங்க. பொதுக்குழு நடக்காதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை சசிகலா அவங்க எல்லாம் ஒன்றிணை யோசிச்சு பாருங்க. வலுவான கூட்டணி அப்படின்னா இப்போதைக்கு தேமுதிக மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்குது. பாமக வர மாதிரி இல்லை. 2 தடவை நீங்க போய் பேசியும் வேலைக்காவல. அப்போ திமுக பக்கத்து இருக்க சில கட்சிகளை இங்க கொண்டு வந்தாதானே அது வலிமையான கூட்டணி அப்படின்ற ஒரு சினரியோ கிரியேட் பண்ண முடியும். அப்ப அங்க இருந்து வரக்கூடிய வாய்ப்பு சமிங்கை கொடுத்த ஒரு கட்சி விசிக அப்படின்னும் போது அந்த கட்சியை உள்ள சேர்க்க மாட்டோன்ற மாதிரி இவங்க கதவை சாத்தி போட்டு அப்புறம் வலிமையான கூட்டணினா என்ன பண்ண முடியும்? இப்ப யோசிச்சு பாருங்க, மறுபடியும் அந்த 8 to 12% ஸ்விங் அப்படின்னு சொன்னார் இல்லையா திருமாவர்களுக்கு, அவர் வந்து விஜய் அவர்களுடன் சேருகின்றார் அப்படின்னு சொன்னா சரி, சாதாரணமா எல்லாம் என்ன நினைப்பாங்க, விஜய் அவர்களுக்கு இந்த ஜாதி மதம் தாண்டி ஒரு அப்பீல் இருக்கின்றது. அந்த குழந்தைகள்லாம் அவங்களாம் வந்து எப்போ வந்து ஓட்டு போடுவாங்கன்னு தெரியாது, மேபி 31 வரலாம். ஸோ அதை கணக்கில் வச்சுக்கலாம். அங்கே அப்பா கிட்ட சொல்லலாம், நான் வந்து ஒரு படத்தை பார்க்குறேன் அதனால அவருக்கு ஓட்டு போடு அப்படின்னு. எத்தனை அப்பா கேட்பாங்கன்னு தெரியாது. சினிமா கூட்டு போனாலே சில அப்பா நெருக்குன்னு கூட்டுவாங்க, எங்கள் அப்பா மாதிரி. பட்டு இதில் வந்து அதிமுக ஒன்றும் இல்லாமல் போகுது. ஸோ அந்த இடத்தை பிடிக்க வேண்டும். நம்பர் 2 வந்துட்டாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம தான் அப்படின்னு தாவேக்காவோ இல்லை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஆதவ் அர்ஜுனாவோ இல்லை அவர்களுக்கு பின்னாடி இந்த அரசியல் கணக்குகள்லாம் போட்டுக்கின்னு புத்தக வெளியீட்டு விழா அரசியலாக மாத்துறாங்கல்ல, அவங்க அந்த மாதிரி யோசிக்கலாம் இல்லையா? நம்பர் 2 அப்படின்றதுக்கு தான் இப்போ இங்கே சண்டை நடக்குது. நம்பர் 1 இப்போ எங்களுக்கு அவசியம் இல்லை. விஜய் ஆதவ் கூட்டணியோட நம்பர் 2 உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை ஆதவ் மட்டும் தன்னிச்சையிலா நான் ஒருங்கிணைச்சிருவேன் என் அரசியல் தனி பாணியில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் வந்து விசிக தொண்டர்கள் மத்தியில் ரொம்பவே ஒரு டிராக்ஷன் இருக்குன்றதை பார்க்குறோம். ஏன்னா இந்த அதிகாரத்தில் பங்கு அப்படின்றாரு, கூட்டணி ஆட்சின்றாரு. எத்தனை காலத்துக்கு தான் வந்து இவங்க பல்லக்கு தூக்கிட்டு இருக்க முடியும் இல்லையா? இப்போ யோசிச்சு பாருங்க, மைனாரிட்டி அரசாங்கமாக திமுக இருக்கும் போதே காங்கிரஸை உள்ள சேர்க்கல. ஆனா அங்க மத்தியில காங்கிரஸ் வந்து மைனாரிட்டி அரசாங்கம் இருக்கும் போது இவங்க போயிட்டு இல்ல எங்களுக்கு வந்து இத்தனை மந்திரி பதவி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு அங்க 3 நாள் உட்காந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது எப்படி மத்தியில ஒரு சட்டம், மாநிலத்தில் ஒரு சட்டமா? கூட்டணி அப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் தாங்க. யூ ஆல்வேஸ் கிவ், ஐ ஆல்வேஸ் டேக் அப்படின்றது கூட்டணி கிடையாதுல்ல. ஆனா இங்க காங்கிரஸ் வேற வழி இல்லாம ஒத்துக்கினாங்க, அது இருந்துட்டு போட்டோம். இப்ப வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒத்துருக்காங்க, இப்படி போனாதான் தமிழ்நாட்டுல சர்வே பண்ண முடியும். ஏன் தமிழ்நாட்டுல அப்ப மத்தியில வந்து நீங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு வேணும்னா மாநிலத்துல எங்க சப்போர்ட் உங்களுக்கு வேணுமே, அப்ப நாங்க வெளில போனா என்ன பண்ணுவீங்க? ஏன் கேட்க முடியாதா? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களை பத்தி அவங்க கவலையே போறது கிடையாது. அதனாலதான் காங்கிரஸ் நாசமா போயிட்டு. காங்கிரஸ் அந்த ஏன் அப்படி கேட்க முடியுதா நீங்க ஒரு கேள்வி வைக்கிறீங்க. திரும்பவும் அதே நிலைப்பாடை எடுப்பாரா? ஏன்னா அதைத்தான் நான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து இந்த அரசியல் அப்படின்றது டைனமிக் ரூபன், ஒரே மாதிரியே இருக்காது. இன்னைக்கு வந்து ஒரு காலத்துல இல்லை, இன்னி வரைக்கும் திமுக வந்து கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாத ஒரு கட்சி எல்லாருக்குமே தெரியும். அதிமுக அந்த நிலைமைக்கு போயிடுச்சு, ஒத்துக்கிறீங்களா? போயிடுச்சு. ஆனா திரும்ப அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டான்னு எடுத்துக்கலாமா? திமுக இருந்தாதான் நமக்கும் பிளஸ், திமுகவுக்கும் பிளஸ். அதிமுக போனா முகம் தெரியக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பர்சன் மட்டும் ஜெயிப்பாங்க. இதை நம்ம வந்து ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சு திருமாவளவன் போட்டிட்டதை கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமா? அந்த கணக்கு யோசிக்கிறாரா? இப்ப அதிமுக பக்கம் விசிக போவதுன்றது முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் போனா நம்பர் 2 அப்படின்ற இடத்தை பிடித்துக் கொள்ளலாம். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நம்பர் 2 2வது இடத்துல நாங்க இருக்கிறோம். அதான் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது இப்போ நீங்க தாவேகாவோட போனன்னு கூட அவசியம் கிடையாது. பாருங்க அவங்க கூப்பிட்டுக்கிறாங்க,
தொண்டர்கள் எல்லாம் வேற ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருக்காரு. ஏன் திருச்சியில தானே அந்த மாநாடு நடந்தது இல்ல? அப்போ ஆதவ அர்ஜுனா வரும்போது அவருக்கு எவ்வளவு வரவேற்பு தொண்டர்கள் மத்தியில் நடந்தது எல்லாரும் பார்த்தோம்ல. அப்போ இளைஞர்களோட ஒரு ஆதர்சமாக வந்து கொண்டிருக்கின்றார் ஆதவ அர்ஜுனா. அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் நமக்கும் வந்து ஆட்சியில பங்கு வேணும். எத்தனை நாளைக்கு தான் நீங்க வந்து எங்களுக்கு பங்கு கொடுப்பாம இருப்பீங்க? அதிகாரத்தை நோக்கி போராடு அண்ணல் சொன்னார். அந்த அதிகாரம் நமக்கு வர வேண்டும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லும் பொழுது இப்ப திருமா அவர்களுக்கு வந்து இஸ் பிரசன்டட் வித் ஃபேத் அக்கம்ப்ளின்னு சொல்லுவேன். அடுத்து எந்த கூட்டணியா இருந்தாலும் இந்த வரங்க கூட்டணி ஆட்சி, எங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்களா, அப்பதான் கூட்டணி அப்படின்ற ஒரு நிபந்தனையை அவர் கட்டாயம் வைத்துத்தான் ஆக வேண்டும். அதெல்லாம் ஓகே. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா திருமாவை தாண்டி இவர் ஒரு இளைஞர் பட்டாளத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா, அதுவும் தலித் சமூகத்துக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்றீங்க. இது திரும்ப ஏத்துப்பாரா? இந்த மாதிரி நீ தனிச்சலா செயல்பட்டு அதுதான் நான் சொன்னேன், இஸ் பிரசிடென்ட் வித் ஃபேத் அக்கம்ப்ளி அப்படின்னு. ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஏங்க 2 தடவை வந்து முதல்ல என்ன சொன்னாரு, இந்த அரசியல்லேருந்து வந்தவங்க இது சினிமாலேருந்து வந்தவங்க டெப்டி சிஎம் ஆயிடுறாங்க அப்படின்னப்போ மூத்த நிர்வாகிகளோட பேசி முடிவெடுப்போம்னு சொன்னாரு. பேசினாரா, முடிவெடுத்தாரா ஒன்றும் தெரியாது. இப்போ நேற்றுக்கு அந்த மாநாட்டில் பேசினதுக்கு விளக்கம் கேட்போம், அதுக்கப்புறம் மூத்த நிர்வாகிகளுடன் பேசி அப்படின்னுக்கிறாரு. மூத்த நிர்வாகிகள் தான் ஆதவ அர்ஜுனா விரும்பிக்கலையே. இப்போ நடவடிக்கை எடுத்தாரு அப்படின்னு சொன்னா சரி ரைட்டு, அப்போ வந்து விசிகாவை முழு கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கின்றார்கள், கூத்தாடி அப்படின்லாம் சொல்லினுக்கிறாங்க. நேற்று கூட பார்த்தோம் இல்லையா நம்ம. அப்படி இருக்கச்சு இவரு மட்டுமே தனியா இப்படி ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காரு. திருமா இல்ல ஆதவ அர்ஜுனா. அப்போ திருமா அவர்கள் தான் முழு கண்ட்ரோல்ல இருக்கார் கட்சியிலன்றது நடவடிக்கை எடுத்தால் நிரூபணமாகும். நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இவர் ஆதவ அர்ஜுனா தான் வந்து கட்சி எப்படி போனோன்றதை முடிவு பண்றாரோ, ஒரு சிலர் சொல்ற மாதிரி அவருடைய கண்ட்ரோல்ல இவர் இருக்காரோ அப்படின்ற சந்தேகமும் வரும். அண்ட் தேர்தல் வரைக்கும் பாருங்க, இன்னைக்கு வந்து தொண்டர்கள் எல்லாம் ஆட்சியில் பங்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை வந்து ரொம்ப நாளைக்கு நீங்க வந்து தடுத்து நிறுத்த முடியாது. இப்போ திருமாவர்கள் ஒரு தடவை சொன்னாரு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்களில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. எதை வச்சு சொல்றாரு அவரு? ஏன் உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி அவர்கள் எத்தனை தடவை அவங்க சிஎம் ஆயிருக்காங்க? என்னங்க புதுசா சொல்றாரு? இவங்க சொல்றாங்க அந்த ஊபி வடக்கன்ஸ் சனோதனிஸ். யூபி மாதிரி தமிழ்நாட்டிலையும் பாதிக்கு பாதி தலித் சமூகம் அந்த இது இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? அதாவதுங்க 20% பட்டியலின மக்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை வந்து ஒரு 8 கோடி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் சொன்ன மாதிரி 1,60,000 பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் வாக்கு சிதறுண்டு போகின்றது. நீங்க 77 ரிசல்ட் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு கட்சி இல்லை எந்த ஒரு கூட்டணி இந்த ரிசர்வ்டு தொகுதிகள் இருக்குல்ல, ரிசர்வ்டு கான்ஸ்டிட்யூன்சி, அதுல அதிகமாக வெற்றி பெறுகின்றதோ அந்த கட்சி அந்த கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும். அப்போ இந்த அளவுக்கு ஆட்சியை தீர்மானிக்க கூடிய இடத்தில் இருக்கின்ற அந்த சமுதாய மக்கள் அதற்கான அந்த ஒரு ப்ரொபோர்ஷனேட் அதிகாரத்தை பெறுகின்றார்களா அப்படின்னு அதுதான் கேள்விக்குறி. என்ன பண்றாங்க, கால்நடைத்துறை அமைச்சர் கொடுப்பாங்க, இல்ல ஆதி திராவிட நலத்துறை கொடுப்பாங்க, இவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஏன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொடுக்கறது? அங்க வந்து தகுதியானவர்களே கிடையாதா, அறிவார்ந்தவர்கள் கிடையாதா? ஏன் இந்த மாதிரி நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க? எத்தனை காலம் அவங்களுக்கு? சரி, அப்படியே பார்க்க போனா 20% ரஃபா இந்த ரிசர்வ்டு தொகுதிகள், மந்திரி சபையில அத்தனை பதவிகள் ஒதுக்கப்படுகின்றதா? ஏதோ எம்எல்ஏ தொகுதிகளில் இந்த மாதிரி ஒரு சட்டம் இருக்குன்றதுனால இவங்க கொடுக்குறாங்க, வேற வழி இல்லாம. அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் அவங்களுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இன்றைய அரசியல் நிதர்சனம் ரூபன், அதை புரிஞ்சுக்கங்க. ஏன் இதே வன்னியரசு அவர்கள் தான் சொன்னாரு பொது தொகுதிக்கு ஆசைப்படாதுன்னு கலைஞர் அவர்கள் சொன்னாரு அப்படின்னு பகிரங்கமா பேட்டியில சொன்னவர் தானே. இன்னைக்கு வந்து அப்படி எதுவும் இருந்ததா நினைவு இல்லையா அப்படின்னு அந்தர்பல்ட்டி அழிச்சிட்டாரு. அப்ப இது வந்து கூட்டணி பிரஷர் இல்லாம வேற என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? அவர் சொன்ன வார்த்தையே அவர் இல்ல அப்படின்னு மறுக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ இவர்கள் வந்து சமுதாய மக்களின் நலன்களை அக்கறை கொள்ளவில்லை. அதை இப்ப ஆதவ அர்ஜுனா முன்னெடுத்து செல்கிறார். இப்ப இதுக்கு ஒத்துக்கல, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற கோரிக்கையை அடுத்த தேர்தல் கூட்டணியின் போது திரும்ப வைக்கவில்லை அப்படின்னு சொன்னா, அப்போ இதுதான் நடக்கும். பாத்தீங்களா, இவங்களுக்கு எம்பி பதவி வேணும், ஒரு 4 பேருக்கு எம்எல்ஏ பதவி வேணும்ன்றதுக்காக சமுதாய மக்களை இவர்கள் வந்து பலி கொடுத்து விட்டார்கள் அப்படின்ற கருத்து தான் மேல வரும். சோ அது வந்து திரும்ப அவர்களுக்கே ரொம்ப கஷ்டமா முடியும். அப்போ இந்த கோரிக்கையை வைத்துத்தான் ஆக வேண்டும். திமுக ஏத்துக்கனா ஓகே, அப்படி ஏத்துக்கல அப்படின்னா
அப்ப சொல்லுவாங்க, இதை பாருங்க அவர் தான் கொடுக்குறேன்னு சொல்றாருல்ல. இல்ல, கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு ஆளுமை இருந்துச்சு. இப்போ ஸ்டாலின் முதல்வர் இருக்கிறார், எடப்பாடி இருக்கிறாரு. பிரதான எதிர்க்கட்சி இப்போ 64 சீட் என்னமோ சம்திங் அவங்க வச்சிருக்காங்க. இந்த பிம்பம் வந்து திமுகவுக்கு ஃபேவரா தானே இருக்கு இப்போ வரைக்கும். அவங்க சொல்றாங்க நாங்க சாலிடா 200 தொகுதியை வின் பண்ணிடுவாங்கிறாரு. ஒருவேளை நீங்க போறீங்கன்னா போங்க, அவங்க இன்னொரு மக்கள் நல கூட்டணி விரும்புவாங்களா? திருமாவளவன் விஜய் கூட ஒருவேளை இணைஞ்சு இது மக்கள் நல கூட்டணி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒண்ணு இல்லாம போகும்போது அந்த இடத்துக்கு நாங்க வரணும்ன்றதான் அவங்க நினைக்கிறாங்க. அந்த இடத்த பிஜேபி வாக்கு மாறாதா? இப்ப நீங்க பாராளுமன்ற அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னேன். அது நடக்குமான்னு நான் சொல்லல. கரெக்டா? ஏன்னா பாஜக வந்து கடுமையாக உழைத்தார்கள் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய நோக்கமும் இந்த இரண்டாம் இடத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு. குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு தான் மாறி இருக்குது. நம்ம நாடாளுமன்ற தேர்தலே பார்த்தோம். அப்படி சொல்ல முடியாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த விக்கிரவாண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போயிருக்கிறது அதிமுக வாக்குகள். அதாவது அவங்க வந்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நம்மளுடைய நிரந்தர எதிரி, திமுக தீய சக்தி அழிக்கப்பட வேண்டும் இப்படி சொல்லிதான் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சாரு, கட்சியை வளர்த்து வந்தாரு, கடைசி வரைக்கும் வச்சிருந்தாரு. ஆனா இன்றைக்கு சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற ஒரு தனிநபர் மீது இருக்கிற வெறுப்பினால திமுகவோட பாஜக தான் நமக்கு முதல் எதிரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நாம 2 பேரும் பங்காளி. ஏன்னா ஏற்கனவே ஒரு சில பேச்சுக்கள்லாம் அடிபட்டுச்சு. நீங்க இருக்கிறதா இருந்தா இப்பவுமே சொல்லிருங்க, இல்லட்டாலும் இப்பவுமே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அண்ணா அறிவாலயத்திலே கூட்டு வச்சு திருமாவளவன்கிட்ட பேசினதாகவும் ஒரு நியூஸ் தகவல் வந்துச்சு. அதனாலதான் திருமாவளவன் அவர்கள் மாறி மாறி நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம், நாங்கள் திமுகவில் தான் இருக்கிறோம். அவங்க என்ன தைரியத்தில் அப்படி சொல்றாங்க? 200 தொகுதி நாங்கள் வின் பண்ணிடுவோம், நாங்கள் கண்டிப்பா பிடிச்சிருவோம். அப்போ அவங்கள ஆளுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் அதிமுக ஒண்ணு இல்லாம போக போகுது அப்படின்ற ஒரு கவலை. என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து எந்த கட்சியும் அழிஞ்சு போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன், எக்ஸப்ட் கம்யூனிஸ்ட் அண்ட் காங்கிரஸ். ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கே எதிராக இருக்கவர்கள். ஸோ யாரா இருந்தாலும் நல்லது பண்ணுங்க, மக்களுக்காக நடந்துக்காங்க, அப்படி ஏதாவது செய்ய முடியுமா அப்படிதான் நான் பார்ப்பேன். இன்னொரு பக்கம் திமுகவுடைய நிலைமை பார்த்தாலும் ரொம்ப பரிதாபமாக இருக்கின்றது. ஏன்னா அந்த மது போதை ஒழிப்பு மாநாடு இல்லையா, அப்போ சொன்னாங்க பாருங்க திருமாவர்கள் அதிமுகவெல்லாம் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லும் போது இல்லை நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கணும். பார்த்தீங்களா திமுக கெத்து எப்படி வந்து திருமாவர்கள் வந்து வித்ரா பண்ணிட்டாரு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே நான் சொன்னேன் இவங்க தப்பு பண்றாங்க, திருமாவர்கள் வந்து அதெல்லாம் அந்த ஒரு பிளஸ் அப்படி இந்த வீடியோ கேம்ஸ்ல வந்து பவர் சேர்த்துக்கிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, இவங்க தான் தப்பு பண்றாங்க அப்படின்னு. இப்போ நீங்க சொன்ன செய்தி நிஜமோ பொய்யோ அது எனக்கு தெரியாதுங்க. ஆனால் திருமா நம்முடன் தான் இருப்பார் அப்படின்னு திமுக நம்பினாங்கன்னா அது வந்து அவங்க நமக்கு நாமே வைத்துக் கொள்கிற ஒரு பெரிய ஆப்பாக தான் இருக்கும். அப்படியே அவர் கூட்டணியில் தொடர வேண்டும் என்றால் ஒரு துணை முதலமைச்சர் 4 மந்திரிகள் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கினா கூட்டணியில தொடருவோம், இல்லைன்னா நாங்க வெளில போறோம் அப்படின்னு சொன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயமா சார், வரக்கூடிய தேர்தலில் அது தெரிய வரும். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.